வணக்கம் அன்பர்களே. நீங்க சனி பகவான நினைச்சு பயப்படுறீங்களா? அப்ப இதை கேளுங்க. சனி பகவான் ஜோதிட ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தால் சனி பகவான் கெட்டவர் அல்ல. அவர் ஒரு கடுமையான ஆசிரியர் மற்றும் நீதிமான். சனி பகவானை பற்றிய முக்கிய குறிப்புகள். சனி கர்ம வினைகளின் நீதிபதி. நாம் செய்யும் கர்மைக்கு ஏற்ப பலன் தருபவர். நீதியை நிலைநாட்டும் நியாயாதிபதி. தண்டனை என்பது துன்புறுத்தல் அல்ல, அது நீதி வழங்கல். சனி ஏன் பயமுறுத்துகிறார்? கஷ்டங்களை தருவது துன்புறுத்தல்ல, அகங்காரம், சோம்பல் மற்றும் தவறான குணங்களை நீக்கவே. 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி காலங்கள். வாழ்க்கை யதார்த்தத்தை புரிய வைக்கும். மனிதனை பக்குவப்படுத்தும். சனியின் நல்ல குணங்கள் மற்றும் சனி பலமாக இருந்தால் கிடைக்கும் நன்மைகள். 1. நிலைத்தன்மை மற்றும் வாழ்க்கையில் உறுதியான இடம். 2. ஒழுக்கம், கடுமையான உழைப்பு மற்றும் நேர மேலாண்மை. 3. பொறுமை, அமைதியாகவும் பக்குவமாகவும் செயல்படுதல். 4. தீர்க்க ஆயுள். யாருக்கு சனி நண்பர்? உண்மையாக உழைப்பவர்கள், எளியவர்களுக்கு உதவுபவர்கள், பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்கள். இவர்களுக்கு கெடுதல் இல்லை, மாறாக புகழ் மற்றும் வெற்றியை கொடுப்பார். சுருக்கமாக சொன்னால், சனி பகவான் கசப்பான மருந்து போன்றவர். சுவை கசப்பாக இருந்தாலும் நோயை குணப்படுத்துவது போல. சனியின் பார்வையும் சோதனைகளும் மனிதனை செதுக்கி சிறந்தவனாக மாற்றும். இனி சனி பகவான் பற்றிய பயம் வேண்டாம். எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்கள். சனி பகவான் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சனி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு இணையான பட்டம் பகவான் சிவன் வழங்கியிருக்கிறார். ஆகையால் சனி தசை 7.5 சனி, அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி போன்றவற்றை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனிக்கிழமை 7 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உதவுங்கள். இது சனி பகவானை மகிழ்விக்கும். மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்கள்.